இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானில் ஒரு ரோலே இல்லை அப்படின்னா எல்லா இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸும் நினைத்தார்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துபாய் பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்வலைகளை உலக அளவில் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். காலங்காலமாக நமக்கும் அவர்களுக்கும் ஆகாது, நம்ம அவங்கள ரெக்கக்னைஸே பண்ணதில்லை. காலங்காலமாக அவங்கள ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தாலிபான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி, எனிமீஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட் அந்த இதுக்கு போயிட்டாங்க. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டர் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வணக்கம். இஸ்ரேல் ஜபசேங். டிசம்பர் 24, 25 தேதி 1999 பார்த்தீங்கன்னா IC-814 அப்படின்னு இந்தியாவுடைய ஒரு ஏர்லைன்ஸை கடத்தினார்கள். அது பார்த்தீங்கன்னா எங்கே சேஃபாக இருக்கும், பாகிஸ்தான் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கந்தஹார் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் டெரிட்டரியில் இறக்குனாங்க. கடைசியில் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த தாலிபான் ஆட்சி நம்மளை மண் கவ்வ வைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பணம் கொடுத்து டெரரிஸ்ட் 3 பேரை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுடைய பேசஞ்சர்ஸை திருப்பி கொண்டு வந்தோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த தாலிபான் ஆட்சி இருந்தாலே நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது. 2021 ஆகஸ்ட் 15 தாலிபான் மீண்டும் ஆட்சியை பிடித்தது ஆப்கானிஸ்தானை. அதற்கப்புறம் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானில் ஒரு ரோலே இல்லை அப்படின்னா எல்லா இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸும் நினைத்தார்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் பாகிஸ்தானுடைய ஒரு கைப்பாவை. பாகிஸ்தானுடைய ஃபுல் சப்போர்ட்டோட தான் தாலிபானால் ஆட்சிக்கு வர முடிந்தது. அவங்க தான் முதல்ல அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணதும். ஸோ பாகிஸ்தானுடைய ஆளுங்க தாலிபான் அவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இனிமேல் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக காஷ்மீர்லாம் தாலிபான் மூலமாக ஆப்கானிஸ்தானை பேஸாக வச்சு நிறைய ஆப்கான் அட்டாக்ஸ் நடக்கும் அப்படின்லாம் எல்லோருமே நினைத்தார்கள். ஆனால் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டுடைய ஃபாரின் செக்ரட்டரியான விக்ரம் மிஸ்ரி அவர்களும் தாலிபானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆன ஆமீர் கான் முட்டாக்கியும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஸோ இந்த துபாய் பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்வலைகளை உலக அளவில் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு கூட அவங்களுடைய முன்னணி பத்திரிகையான டான் அப்படின்னு அதில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர். இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் அவங்க 2 பேரும் இணையிறது தவறு இல்லை, 2 சாவரின் கண்ட்ரிஸ். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான தாலிபான் உள்ளே ஆட்சி செய்கிற ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு போச்சுன்னா அதற்கப்புறம் நமக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு. என்ன காரணம், எதனால் இந்த பிரேக் த்ரூ நடந்துச்சு? இதை பார்த்தீங்கன்னா காலமாகவே இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு உறவு இருக்குது. நம்ம ஹிஸ்டாரிக்காக பார்த்தீங்கன்னா டெல்லி சல்டனேட் அப்படின்னு ஒரு 300-400 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காபூல்ல இருந்து தான். நீங்கள் இந்த கஸ்னி, முகமது ஆஃப் கோரி, ஸோ இந்த கஸ்னி கோர்லாம் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் தான். ஸோ காபூலை பின்னாளில் தலைநகராக ஆட்சி செய்த பாபர் தான் இந்தியாவுக்கு வந்தார். பாபர் எப்படி வந்தார் பார்த்தீங்கன்னா, அப்போது டெல்லி சல்டனேட் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ராஹிம் லோடி, அவர் தான் ஆட்சி செய்கிறார் மன்னர். அவருக்கு எதிராக தௌலத் கான் லோடின்னு பஞ்சாபை ஆட்சி செய்த ஒரு கவர்னர், இவங்க எம்பையரோடைய ஒரு கவர்னர், அவருக்கு பிடிக்கல. இவரை தூக்க போகிறாரு தௌலத் கான் லோடிய, இப்ராஹிம் லோடி தூக்க போகிறாருன்னு அவருக்கு நியூஸ் வருது. உடனடியாக அவர் தான் ஒரு லெட்டர் எழுதுறாரு பாபருக்கு, இந்தியா ஒரு நல்ல நாடு, நீங்கள் ஏன் வரக்கூடாதுன்னு. ஸோ பாபருக்கு அவ்வளோ சந்தோஷமாக அப்புறம் தான் அவர் வரார். அதற்கு அவங்களுடைய அந்த இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, முகல் எம்பையர் எவ்வளோ காலமாக இருந்தார்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கட்டும், நம்மளுடைய ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், நிறைய ஆப்கன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி செய்கிறார்கள். ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறதுக்காக ஒரு டியூரண்ட் லைன், சர் ஹென்ரி டியூரண்ட் அப்படின்னு 1893 ஒரு லைனை போடுறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு லைனு. அதுதான் பிரச்சனையில் ஆரம்பிக்குது. இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பஷ்டூன்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க ட்ரைப்ஸ். ஸோ அந்த பஷ்டூன் ட்ரைப்ஸு இந்த சைடு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த சைடு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இந்த டியூரண்ட் லைனை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அதற்கு அப்புறம் அப்படியே தொடருது. பின்னாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி படிச்சிருப்பீங்க. குடை கிட்மட்கர், அதாவது ரெட் ஷர்ட்ஸ் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு எல்ஐ காந்தி. ஸோ கான் அப்துல் கஃபார் கான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பஷ்டூன் இனத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அவங்களை பொறுத்தவரை பஷ்டூன்ஸ் வேற, பஷ்டூன்னு ஒரு தனி நாடு இருக்கணும், பஷ்டூனிஸ்தான் அப்படி தான் ஆகணும்.
பாகிஸ்தானோட இணையக்கூடாதுன்னு. அவர் பார்த்தீங்கன்னா காந்திய வழியில் போராடினார். அதனால தான் அவரை எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு காந்திய வழியில போராடினனால முஸ்லிம் லீக் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு இவரை பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி பிரிட்டிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா பஷ்டூன்ஸ் வந்து பயங்கரமான ட்ரைப்ஸ். அவங்க ட்ரைபல் லீடர்ஸை தான் ஏற்றுப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி ரூல் ஆஃப் லா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களே ஏற்றுக்கல. ஸோ அதனால தான் இந்த டியூரன் லைன் டே அவங்கள பிரிக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் டைமில் ஒரு கட்டத்தில் இந்தியா வந்து பார்ட்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்கிறோம். ஸோ இதுவே வந்துட்டு எல்லை காந்தியான கஃபார் கான் அவர்களுக்கு பிடிக்கலையாம். ரொம்ப மனசு வருத்தப்பட்டாராம். என்னங்க கடைசியில் பார்ட்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்களே, இப்போ ஒத்துக்கிட்டனால நாங்கள் பார்த்தீங்கன்னா நரிகளுக்கு போயிடுறோம், எங்களுக்கு பஷ்டூனிஸ்தானும் இல்லை அப்படின்னு. அவங்களை பொறுத்தவரை என்ன சொன்னாங்களாம் பிரிட்டிஷு, ஒன்று நீங்கள் பாகிஸ்தானோட சேருங்க, இந்தியாவோட சேருங்க, நீங்கள் ஆப்கானிஸ்தானோட போக முடியாது அப்படின்ட்டாங்களாம். அவர்களை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தானோட சேரணுன்றது தான். ஏன்னா அந்த பஷ்டூன்றது ஒன்று பஷ்டூனிஸ்தானும் இல்லைன்னா ஆப்கான் கிட்ட ஒரு பஷ்டூன் இருக்குல்ல, அதுவும் இது சேரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிறந்தவுடன் இவர் மேலே அவ்வளோ ஒரு சஸ்பிஷனாக இவர் உடனே 1948 அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 6 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரா, இல்லை இல்லை நான் ஒத்துக்கிறேங்க, பஷ்டூன்னு உங்களுடைய பாகிஸ்தான் கூட ஒரு பகுதியை வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் அவர் மேலே ஒரு சந்தேக பார்வையோடே இருந்திருக்காங்க. அதற்கு 54ல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, திருப்பி 56ல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல ஆண்டு காலம் ஜெயிலே இருந்திருக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1988 தான் அவர் இறந்தார். அவர் இறந்தப்போ நம்மளுடைய அப்போதைய பிரதமரான ராஜீவ்காந்தி அவர்கள் கூட அங்கே போயிட்டு வந்தார் அந்த இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக. அதே மாதிரி நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1941 ஜனவரி அவரை பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க பிரிட்டிஷ் ஆர்மி. இவர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும், ஜெர்மனி போகணும், ஜெர்மனிக்கிட்ட போய் ஹிட்லர்கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவருடைய உதவியோட இந்தியாவை சுதந்திரம் வாங்க வைக்கணும். அந்த நோக்கத்தோட எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு யோசிக்கிறாரு. அப்போது இவருடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர் இந்த பகுதி, இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர், ஸோ அங்கே உள்ள லீடரை கூப்பிட்றாரு. அவர் பேர் அக்பர். அவர்கிட்ட ஒரு லெட்டர் போடுறாரு, சும்மா ஃப்ரெண்ட்லி லெட்டர் மாதிரி, என்ன வந்து பாருங்களேன் அப்படின்னு. ஒன்று அவர் வர்றாரு, ஏன்னா இவருடைய லெட்டர் எல்லாம் பிரிட்டிஷ் படிச்சிருவாங்கன்றதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர் போடுறாரு. அவர் கல்கத்தாவில் வந்து இவர் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறனால இவர் வீட்டில் வந்து பேசுகிறாரு. அப்போ இவர்கிட்ட சீக்கிரட்டாக சொல்கிறாரு, நான் எஸ்கேப் ஆகணும், எப்படியாவது ஜெர்மனிக்கு போகணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது என்ன இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நான் அந்த சைட்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவர் போயிட்டு கல்கத்தாவில் பஷ்டூன் ட்ரைப் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி இவர் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு டேட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டு இருக்காரு. அங்கே போய் எல்லாம் ரெடி பண்ணேன். அதற்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எஸ்கேப் ஆகி ட்ரெயினில் இந்த ஒரு பஷ்டூன் ட்ரைப் மாதிரி தான், காது கேட்காத பஷ்டூன் ட்ரைப் மாதிரி போவார். கடைசியில் அங்கேருந்து பாகிஸ்தான் போயிட்டு காபூலுக்கு இந்த அக்பர் மூலமாக தான், அக்பர் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணி காபூலுக்கு போய் அங்கேருந்து ரஷ்யா போய் ஜெர்மனி போவார். ஸோ இந்த பஷ்டூன் பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக் இதில் நிறைய இது இருக்கும், இம்பேக்ட் இருக்கும் நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட. இப்போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா 1996 வரைக்கும் 92 வரைக்கும் சோவியத் பேக்டு இவங்க ரெஜிம் தான் அங்கே இருந்துச்சு எங்கள் ஆப்கானிஸ்தானில். இந்தியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு நல்ல உறவு. நம்மளும் வந்துட்டு யார் அவங்க ஆட்சி செய்தார்களோ சோவியத் பேக்ட் ரெஜிமை தான் நம்மளும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் 1991-92 சோவியத் யூனியன் உடஞ்சிருது. போரிஸ் எல்சின்ன்றவர் அவர் பிரசிடென்ட் ஆகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இயற்கை நமக்கு பல தலைவலி இருக்குது, இதில் ஆப்கானிஸ்தான்லாம் வேணாம் அப்படின்னு விட்டுறாரு. ஸோ அப்போது ஆட்சி செய்த ஆப்கான் ரூலர்ஸ்லாம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் 96ல் தாலிபான் ஆட்சியை பிடிக்கிறாங்கங்க. ஸோ 96 to 2001 தான் ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட்டு. பெண்களுக்கு கல்வி இருக்கக்கூடாது, பெண்கள் வந்துட்டு முழு நேரம் முக்காடு போட்டு சுற்றணும், ஆண்கள் எல்லாம் தாடி வளர்த்து தான் ஆகணும், அது மாதிரி பப்ளிக் ஹேங்கிங், அப்புறம் இந்த பாமியன் புத்தா அப்படின்னு அந்த புத்தர் இதெல்லாம் இடித்தாங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபண்டமெண்டலிஸ்ட் ரெஜிம் தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11, 2001 யூஎஸில் இந்த ட்வின் டவர் பாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கப்புறம் அதில் இன்வால்வ் ஆனவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் அடைக்கலம் புகுறாங்க அப்படின்னு யூஎஸ்க்கு தெரியுது. ஸோ யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பயங்கரமாக பம்பார்ட் பண்ணுறாங்க, தாலிபான் ஆட்சியை இழக்கிறது. அதற்கப்புறம் மீண்டும் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்லாம் கொண்டு வராங்க. அமித் கர்சாய் போன்றவர்கள்லாம். இந்தியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான சப்போர்ட்டு. நம்ம அரசு அவங்களுக்கு எஜுகேஷன், ஹெல்த்து, ரோட்ஸு, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி பல ஆண்டு காலமாக நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கடைசியில் யூஎஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா 2020 கத்தாரில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கங்க. யூஎஸ் அப்போ
டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. அவர் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிடுறோம். அதே சமயத்தில் உங்கள் சாயில் ஆப்கானிஸ்தான் சாயிலில் அமெரிக்காவுக்கு எதிராகவோ மற்ற நாடுகளுக்கு எதிராகவோ டெரரிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கத்தாரில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யாரோட? தாலிபானோட. அவங்க ஒத்துக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. வித்ட்ரா பண்ணுறது எப்போன்னா ஆகஸ்ட் 2021. அப்போ யார் ஆட்சியில் இருக்கா? அப்போ ஆட்சியில் இருக்கிறது ஜோ பைடன். ஸோ அதற்கு அவங்க வித்ட்ரா பண்ண போகிறாங்கன்றதுக்குள்ளே கட்ட 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 கட்டன்னு தாலிபான் ஒரு 10 நாள்லேயே பிடிச்சிட்டாங்கங்க. ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா காபூலையே பிடிச்சிடுறாங்க. அதற்கு அப்புறம் தான் நம்ம இதற்கு மேலே இந்தியாவுக்கு ஒரு ரோலும் இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைத்தோம். ஏன்னா இப்போ தாலிபான் திருப்பி வந்துட்டாங்க. காலங்காலமாக நமக்கும் அவர்களுக்கும் ஆகாது. நம்ம அவங்கள ரெக்கக்னைஸே பண்ணதில்லை. காலங்காலமாக அவங்கள ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சூழலில் படிப்படியாக திருப்பி கொஞ்சம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு நமக்கும் தாலிபானுக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தாலிபானும் பாகிஸ்தானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. 2021 இவங்க ஆட்சியை பிடிச்சவொன்னே மிகப்பெரிய சந்தோஷம் யாருக்கு வந்துச்சுன்னா பாகிஸ்தானுக்கு தான். ஆனால் அதே சமயத்தில் சில நாட்கள்லேயே அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் வர ஆரம்பிச்சது. முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூரன் லைன் பஷ்டூன்ஸ். ஸோ பஷ்டூன் அந்த சைடும் இருக்காங்க, இந்த சைடும் இருக்காங்க. தாலிபானை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தாலிபான் அப்படின்ற பேரே என்னன்னா ஸ்டூடெண்ட் என்ன மொழியில? பஷ்டூன் மொழியில தான். ஸோ பஷ்டூன் பேஸ்டு பீப்புள் தான் இந்த தாலிபான்ஸ். அது இல்லாமல் அவங்க என்றைக்குமே இந்த டியூரன் லைனை அவங்க ரெக்கக்னைஸே பண்ணதில்லை. அவங்களே பொறுத்தவரை அது ஒரு ஃபிக்ஷனல் லைனுங்க, அது கிடையாது. ஏன்னா பஷ்டூன்ஸ் 2 சைடும் இருக்கிறாங்கன்னு. அப்போது பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் இருக்குங்க, தெஹ்ரீக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான். இந்த தெஹ்ரீக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தானுடைய மேஜர் இது என்னன்னா, பாகிஸ்தானில் உள்ள இப்போ இருக்கிற ஆட்சி, அதாவது மிலிட்ரியாக இருக்கட்டும் சிவிலியன்ஸாக இருக்கட்டும், அந்த சிவிலியன் ரூலெல்லாம் எடுத்துடணும். அதை ஒரு இஸ்லாமிக் கலிஃபேட்டாக மாற்றிடணும். இந்த மொத்தத்தையும் 1947 பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாகுது. அது இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு இஸ்லாமிக் ரூலை தான் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இது இருந்துச்சு. அதனால் இப்போ இருக்கிறத எப்படியோ அடித்து தகர்க்கணுன்றது தான் இந்த தெஹ்ரீக்-ஏ-தாலிபானுடைய நோக்கம். அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்டாக் பண்ணுவாங்க பாகிஸ்தான் மேலே. பாகிஸ்தான் மசூதிகள், பாகிஸ்தான் மிலிட்ரி இதெல்லாம் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாலிபான் ஆட்சி வந்ததுக்கப்புறம் மென்மேலும் அது கூடிடுச்சுங்க. ஏறக்குறைய 46% டெரரிஸ்ட் அட்டாக் ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்கள் பாகிஸ்தானில். காரணம் என்னென்னா, இந்த தெஹ்ரீக்-ஏ-தாலிபான் இருக்காங்களே பாகிஸ்தானுடையது, அவங்க அந்த சைடு ஆப்கானிஸ்தான் பவுண்டரிக்கு அந்த சைடு இருக்காங்க. அங்கேருந்து அப்பப்போ வந்து இங்கே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு பயங்கரமான கோபம். அதனால் இவங்க ஏரியல் ஸ்ட்ரைக், அதாவது ஏர்ஃபோர்ஸ் மூலமாக 2 வாட்டி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அந்த சைடு. இது தாலிபானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஒன்று அவங்க திருப்பி பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. பாகிஸ்தான் என்ன யோசிச்சாங்க, எப்படி நம்ம ஆளுங்க தான் நாங்கள் ஆட்சி செய்கிறது, முதலாவது நம்ம அட்டாக் பண்ணுறது யார், இந்த தெஹ்ரீக்-இ-தாலிபானை தானே அப்படின்னு இவங்க ஏரியல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஆனால் தாலிபானை இது ரொம்பவே கோவப்படுத்திருச்சான். அது எப்படி நம்ம சைடு இது பண்ணலாம், முதலாவது இந்த டியூரன் லைன்டே தப்புன்னு. ஸோ தாலிபான் இப்போ ஆட்சி செய்கிறாங்களா, அவங்க ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்களாம் இந்த தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அந்த அமைப்புக்கு. ஸோ இதை இப்படி கட்டுப்படுத்தணும்னா வேற வழி இல்லைன்னு தான் ஏரியல் ஸ்ட்ரைக்குக்கு பாகிஸ்தான் போனது. ஆனால் பாகிஸ்தானுக்கு அது பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சது. 2வது முக்கிய இரிட்டேட்டிங் ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெஃப்யூஜிஸ் எல்லாம் ஆப்கான் ரெஃப்யூஜிஸ் பாகிஸ்தானில் காலங்காலமாக இருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான்லேருந்து சோவியத் ஆட்சி பிடித்தார்கள்ல, அதற்கப்புறம் திருப்பி தாலிபான் ஆட்சி பிடித்தாங்க. ஸோ அப்பெல்லாம் நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. இவங்க ஏன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் பேரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க பார்டருக்கு அந்த தாண்டி. அதை வந்து தாலிபான் வேணான்றாங்களாம். ஏன்னா தாலிபானுக்கு ஏற்கனவே நிறைய சாங்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் இன்னொரு ஒரு 5 லட்சம், அதுவும் இல்லாமல் ஒரு 40 லட்சம் பேர்கிட்ட அனுப்ப போகிறாங்களாம் பாகிஸ்தான். பாகிஸ்தானியே இந்த ரெஃப்யூஜிஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மெஜாரிட்டி இந்த ரெஃப்யூஜிஸில் எல்லாம் பஷ்டூன் இனத்தை சேர்ந்தவர்களாம். ஸோ பாகிஸ்தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ அட்டாக் பாகிஸ்தானில் நடக்கிறதுக்கு காரணமே இந்த பஷ்டூனுடைய சப்போர்ட் இருக்குது, இவங்களெல்லாம் துரத்திடணும் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்ப பார்க்குறாங்க. இது வந்து தாலிபானை ரொம்பவே கோவப்படுத்திடுச்சான். அது எப்படி இப்படி அனுப்பலான்னு. நீங்கள் போன வருஷம் யுனைடெட் நேஷன்ஸில் பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷெபாப் ஷெரீஃப் அவருடைய ஸ்பீச்சை கவனிச்சிருந்தீங்கன்னா, அவரே ஒரு வார்த்தை சொல்லுவார், தாலிபான் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செய்கிற தாலிபான் இதில் நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த மாதிரி பாகிஸ்தானே தாலிபானை பற்றி பேசுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக தான் அப்போ கூட நானும் யோசித்தேன். இதற்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ டைனமிக்ஸ் போய்கிட்டு இருக்கு.
செப்டம்பர் 2022 ஒரு ஷார்ஜால நடந்த மேட்சுங்க. யாருக்கும் நடக்குதுன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். காலங்காலமாக பயங்கர ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸு. அந்த மேட்ச்ல லாஸ்ட் ஓவர்ல ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கும்னு எல்லாம் நெனச்சாங்க. லாஸ்ட் ஓவர்ல திடீர்னு 2 சிக்ஸ் அடிச்சிடுறாரு. அதனால பாகிஸ்தான் ஜெயிச்சுடுது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய கலவரமே நடந்துச்சு. ஆப்கான் சப்போர்ட்டர்ஸ்க்கும், பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ்க்கும். அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு எனிமிட்டி இப்ப வந்துருச்சாம். காலங்காலமா அவங்க தான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்களுக்குள்ள அவ்வளோ எனிமிட்டி வந்திருக்கு. இதற்கு எல்லாம் காரணம் இந்த டியூரண்ட் லைன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தாலிபான் கொஞ்சம் கொஞ்சமா சரி எனிமீஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட் அந்த இதுக்கு போயிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் எனிமி ஆயிட்டான்ல, அப்போ பாகிஸ்தானுடைய எனிமி யாரு? இந்தியா. இந்தியா மேல எப்பயுமே தாலிபானுக்கு அட்லீஸ்ட் ஒரு செக்ஷன் ஆஃப் தாலிபானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சாம். காரணம் என்னன்னா, ஆப்கான் மக்களுக்கு பாகிஸ்தானிஸை பிடிக்கிறதோட இந்தியன்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா. இதற்கு என்ன காரணம்? காலங்காலமாக சிவில் அந்த காலத்தில் மன்மோகன் சிங் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இது பண்ணுறோம். ஹெல்த்து, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுக்குறோம், ஸ்கூல் கட்டி கொடுக்குறோம், ரோடு, அக்ரிகல்ச்சர் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச், நிறைய ஆப்கான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இது இருந்திருக்கு. இப்போ அதனால தான் இப்போ அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் ஒரு மீட்டிங் ஏற்கனவே நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காபூல்லே, அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரோட. அதற்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் செக்ரட்டரி அவரோட, நம்மளுடைய இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரியும் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையோட அவுட்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபார் போர்ட்டுன்றது ஈரானில் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டு மூலமாக நிறைய நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கிரிக்கெட் எல்லாம் நம்ம இனிமேல் டிப்ளமசி எல்லாம் ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரிக்கெட் டீமை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு தாலிபான்னாலே நமக்கு இவ்வளோ காலம் நமக்கு எதிராக அவங்க ஆக்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இப்போ டிப்ளமேட்டிக்காக இதை வந்து இது பெட்டர் எனிமீஸ் ஃப்ரெண்டுன்னு அவங்களும் போகிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்தவரை இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நல்ல அணுகுமுறை தாலிபானை என்கேஜ் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் தவறு செஞ்சோம், ஒரே ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி. அதே மாதிரி இது மால்டிவ்ஸில் இதேமாதிரி ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி தவறு செஞ்சோம். அது பேக்லாஷ் இன்ன வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் 2 கண்ட்ரிலையும். ஸோ அட்லீஸ்ட் தாலிபானை என்கேஜ் பண்ணுறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் வெறும் தாலிபானை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலும் தவறு. அங்கே உள்ள மற்ற டெமோக்ராட்டிக் இதை, ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா வந்துட்டு ஒரு அப்பர் ரோல், அது இல்லாமல் நம்மளுடைய இது வந்து ரொம்ப நேரோவாக பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இவங்கள ஆப்கானிஸ்தானை நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தாலிபான் பாகிஸ்தான் ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க பாகிஸ்தானை காலி பண்ணிடுவாங்க. பாகிஸ்தானை காலி பண்ண பாகிஸ்தானில் சிவிலியன் ரூல் இந்த மாதிரி ஓரளவு இருந்தால் தான் நல்லது. இல்லைன்னா நமக்கு மேலும் பிரச்சனையை தான் தரும். ஸோ இது ஷார்ட் டேர்ம் நேரோ மைண்டட் அப்ரோச்சாக இல்லாமல் லாங் டேர்மாக இந்த ஏரியாவை ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றா தானுங்க இருந்தோம். ஸோ எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல் இதுக்கு நம்ம இந்தியா ஒரு ரோல் பிளே பண்ணால் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டர் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆமாம் இருக்குது. நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு லேண்ட் பவுண்ட்ரி இருக்குது. எங்கே இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அதாவது ஆப்கானிஸ்தான் நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படி வளையும் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கும். ஆனால் டெக்னிக்கலாக ஏதாவது உங்களுக்கு பரிச்சையிலையோ இல்லை வேறு எங்கேயாவது யாராவது கேட்டால் ஆமாம் பார்டர் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் பார்டர் இல்லை, அந்த 106 கிலோமீட்டர் இல்லை. காரணம் என்னன்னா, அது பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரோடைய ஒரு பார்ட்டு. ஸோ பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீருக்கு மேலே தான் ஆப்கானிஸ்தானுடைய அந்த பவுண்டரி வருது. நம்மக்கிட்ட அது இல்லை. ஆனாலும் டெக்னிக்கலி நம்மளுடைய பவுண்டரி. சரி, இந்த வீடியோவில் தாலிபான் எப்படி, இந்தியாவுக்கும் தாலிபானுக்கும் எப்படி நட்புறவு வருது, நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுடைய வியூ என்னவோ அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.